ஸோ செகண்ட் லெசன் வந்துட்டோம் A2ல நாக் த ஷூல்ஸைட். ஸோ ஸ்கூல்லலாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது காலேஜு இல்லைன்னா ஏதாவது ட்ரைனிங் இல்லை ஏதாவது ஒர்க்கு அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இது. ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க எல்லாம் மறுபடியும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் கெட் டுகெதர் நடத்துகிறாங்க. ஸோ இந்த கெட் டுகெதரில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த கெட் டுகெதரில் இவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க. So arbeiten sie Gruppe sehen sie das Bild an, was machen die Leute. So இந்த people என்ன பண்றாங்க, die Leute sprechen in Gruppen oder zu zweit. நிறைய பேர் என்ன பண்றாங்க, குரூப்பா நின்று பேசுறாங்க. சில பேர் வந்து ரெண்டு பேரா நின்று பேசுறாங்க. ஸோ மற்றவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ein paar Leute tanzen. ஸோ few people are dancing. ஸோ few people are speaking. ein paar Leute sprechen இல்லை unterhalten. ஸோ zwei Frauen sprechen அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வேற என்ன பண்ணணும். ஸோ ein Mann essen trinken. Eine Frau und ein Mann trinken etwas. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக டிஸ்கிரைப் பண்ணுறது இது. வாஸ் ஃபேன் தி லாய்ட்டு ஓருப ஸ்பெஷன்சி. ஸோ இவங்க என்ன செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, வாஷைன்லிஷ் ஸ்பெஷன்சி ஊபர் எதை பற்றி பேசுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிங்கன்னா என்ன பேசுவீங்க, காலேஜ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கெட் டுகெதரில் மீட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்ன ஒர்க் பண்ணுற, இப்போ என்ன ட்ரைனிங் போகிற, அந்த மாதிரி பேசுவோம் இல்லைங்களா. அதுதான். Leute sprechen in Gruppen. Order zu zweit. Zu zweit. ஸோ இங்கே என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க, வாஷைன்லிஷ் ஸ்பெஷன்சி ஊபர் தி Zeit nach der Schule. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, Ausbildung und über ihre Ausbildung Training என்ன பண்ணாங்க und ihre Berufe. ஸோ அவங்களோட ப்ரொஃபஷனை பற்றி பேசலாம். ஸோ இங்கே வந்து நிறைய ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மாட்டிக்கர், ஸ்டூடியரன், கிராங்கன்ஸ்வெஸ்டர். கிராங்கன்ஸ்வெஸ்டர்னு தெரியும், நர்ஸு. கிராஃபிக்கரின் பை ஐனர் ஜைஸ்ட்ரிஃப்ட்டு, கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணுறாங்க மேகசின்ஸில். சேல்ஸ் பர்சனாக ஒர்க் பண்ணுறாங்க. அல்டன் ஃப்ளேகர் ஓல்டேஜ் ஹோமில் ஹோட்டல் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஆப்பேர் இன் இங்கிலாந்து. ஆப்பேர் இன் இங்கிலாந்து அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபேமிலியில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலியோடவே அவங்க ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு எதுவும் பே பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக வந்து அந்த ஃபேமிலிக்கு பசங்களை பார்த்துக்கிறது, டியூஷன் சொல்லி கொடுக்கறது, இல்லை வீட்டு ஏதாவது ஒர்க் பண்ணி அவங்க கூடவே சேர்ந்து இருக்கிறது.
ஸோ அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கும் பைனர் வேப் அகென்ச்சுவர். ஸோ அட்வர்டைசிங் ஏஜென்சியில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறது, கிராஃபிக் டிசைன் பண்ணுறது, சவுத் அமெரிக்கா ட்ராவல் பண்ணுறது, ட்ரேட் ஜாப்ஸ், ட்ரேட் ஃபேரில் ஜாப் பண்ணுறது, மெடிசன் ஸ்டடீஸ் பண்ணுறது. ஸோ இந்த வேலையெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு, இப்போது ஆயிலா என்ன பண்ணாங்க, நாக்டேஷூவில் என்ன பண்ணாங்க, ப்ராக்டிக்கும் பை ஐனர் வெப் அகென்ச்சுவர். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜாப். ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் எழுதணும். Eins. Hallo Ayla, wie geht's? Ganz gut. Und dir? Auch gut. Schön so ein Klassentreffen. Jetzt sind es schon 5 Jahre, dass wir Abitur gemacht haben. Sag mal, was hast du denn nach der Schule gemacht? Du wolltest doch Kunst studieren, oder? Genau, ich wollte etwas Kreatives machen. Zuerst habe ich ein Praktikum bei einer Werbeagentur gemacht, also in der Grafikabteilung. Ach wirklich? Und hat dir das Spaß gemacht? Ja, das hat mir sehr gut gefallen. Und deshalb habe ich dann in Augsburg Grafik studiert. Ah, gut. Und was machst du jetzt? Jetzt arbeite ich seit einem Jahr als Grafikerin bei einer Zeitschrift. Das ist toll. Und du? Also, ich habe nach der Schule erstmal mein Ziel. ஓகே, இவங்க என்ன நாக்டேஷூவில் என்ன பண்ணாங்க, ப்ராக்டிக்கும் பை ஐனர் வெப் அகென்ச்சுவர் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன படித்தாங்க இவங்க, மெடிசன் ஸ்டூடெண்ட். கிராஃபிக்கரின் கிராஃபிக் ஸ்டுடியரன். ஸோ கிராஃபிக் வந்து படிச்சிருக்காங்க, கிராஃபிக் ஸ்டுடியரன் படித்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அது ஃபாலோ பண்ணலையா, கிராஃபிக்கரின் பை வெப் அகென்ச்சுவர் கிடையாது, சாரி, ஜைஸ்விஃப்ட். ஜைஸ்விஃப்ட்ல வந்து கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணுறாங்க இவங்க. ஓகே, நெக்ஸ்ட் லூயிஸ் மில்லர், இவர் என்ன பண்ணுறாரு. 2. Du, Luis, was hast du eigentlich nach der Schule gemacht? Hast du gleich eine Ausbildung angefangen? Nee, nach der Schule habe ich ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இதுல இருந்து தான் அவங்க சொல்றாங்க. erstmal überhaupt nicht gewusst, was ich machen soll. Eine Ausbildung oder studieren. Ich hatte keine Ahnung. Dann bin ich ein Jahr durch Südamerika gereist. Echt? Klingt ja interessant. Wie war das? Echt cool. Ich habe viel gesehen und viele Leute aus der ganzen Welt kennengelernt. Und was machst du jetzt? Naja, ich bin zurückgekommen und habe erst noch 2 Jahre auf Messen gejobbt. Und jetzt mache ich eine Ausbildung zum Altenpfleger. Das gefällt mir total gut. Und sag mal, was machst du denn jetzt? Ich bin seit ein paar Jahren... ஸோ நாக்டேஷூவில் என்ன பண்ணாரு, durch Südamerika. Südamerika gereist, travel பண்ணாங்க, gereist. அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு, 2 years. Why யாரு இங்க ஆஃப் மெசன் ஜாபன்.
ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அவுஸ்பில்டிங்ஸும் ஆல்டன் ஃப்ளேகர் பண்ணிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் சிமோனா. 3. Hey Simone, was machst du denn jetzt? Hast du nicht eine Ausbildung gemacht? Was war das nochmal? Nee, nach der Schule war ich erst mal ein Jahr als Au-pair in England. Ach, Au-pair in England. Interessant. Ja, ich studiere Informatik und ohne Englisch geht da gar nichts. Und in der Schule war ich ja nicht so gut in Englisch. Wo studierst du denn? In Dresden. Sag mal, hast du eigentlich mal Leo getroffen? Ja, letzte Woche erst. ஸோ nach der Schule இவங்க என்ன பண்ணாங்க? Occupied in England. au pair in England. Informatic student. informatic student. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இவர் பாப்லோ. 4. Na, was hast du denn nach der Schule gemacht, Pablo? Naja, ich wollte schnell Geld verdienen. Deshalb habe ich als Verkäufer in einem großen Sportgeschäft gearbeitet. Und bist du da immer noch? Nee, nach 3 Jahren wollte ich doch etwas anderes tun. Und was? Ich mache jetzt eine Ausbildung zum Hotelkaufmann. Das ist klasse. Und ich reise ja selbst auch gern. In welchem Hotel denn? Hier in der Stadt? Ja, im Hotel am Marktplatz. Kennst du die Straße? ஸோ nach der Schule என்ன பண்ணாரு? als Verkäufer வந்து சேல்ஸ் பர்சன்னா வந்து ஸ்போர்ட் கெஷாஃப்ட்ல ஒர்க் பண்ணாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு? ட்ரைனிங் அவுஸ்பில்டிங்ஸும் ஹோட்டல் காஃப்மேன் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீடா. 5. Ach, Frieda, wir haben uns ja lange nicht gesehen. Ja, das stimmt. Wolltest du nicht Medizin studieren? Doch, ich wollte gleich nach der Schule an die Uni. Aber ich habe ja keinen Studienplatz bekommen. Echt? Wie schade. Ja, aber dann habe ich einfach erstmal eine Ausbildung zur Krankenschwester gemacht. Und? Hat dir das Spaß gemacht? Ja, das war gut. Und hat mir nochmal gezeigt, dass Medizin das Richtige für mich ist. Und nach 3 Jahren Ausbildung habe ich endlich einen Studienplatz für Medizin bekommen. In Ulm. Also, jetzt studiere ich doch noch. Ach, das ist ja super. Und du? Also, ich habe erst einmal... இவங்க என்ன பண்ணாங்க? nach der Schule Ausbildung zur Krankenschwester நர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? மெடிசின் ஸ்டூடியரன். ஸோ மெடிசன் படிக்கிறாங்க. ஸோ ஸோ இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்கன்றது. ஸோ ஹைலா காயா hat nach der Schule ein Praktikum bei einer Werbeagentur gemacht. Sie hat Grafik studiert. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்றதை வந்து அப்படியே நீங்கள் சொல்லணும். by then had sie என்ன பண்ணாங்க? Graphic studiert. Then had sie Graphic studiert. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க? இப்போ jetzt arbeitet bei
eine Zeitschrift. இதில் வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். Jetzt arbeitet als Grafikerin by einer Zeitschrift. ஸோ ஒருத்தரை பற்றி எடுத்தாலே அந்த ஃபுல் சென்டென்ஸ் நீங்கள் பண்ணிடலாம். Ayla Kaya hat nach der Schule ein Praktikum bei einer Webagentur gemacht. Then hat sie Grafik studiert. Jetzt இப்போ arbeitet als Grafikerin bei einer Zeitschrift. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எழுதணும். ஸோ இது ஒரு ஹோம்ஒர்க்காக எழுதி எனக்கு அனுப்புங்க. ஸோ மார்க்கன்சி ein இன்டர்வியூ இது வந்து நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். ஆனால் நீங்கள் யாருமே மீட் பண்ணலன்னப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓ பிஸ் து ஜுவ ஷூலே கேட்காங்க, ஸ்கூலுக்கு எங்கே போனீங்க. ஸோ ஒன் ஹேஸ் து டி ஷூலே அப்கெஷ்லாஷன். ஸோ ஸ்கூல் கம்ப்ளீஷன் எப்போ முடிஞ்சது. வாஸ் ஹேஸ் து நாக் த ஷூலே கெமாக்டஸ். ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் நீங்கள் என்ன பண்ணீங்க. வாஸ் மார்க்ஸ் து எக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறீங்க. இது நாலுத்துக்குமே உங்களை பற்றி நீங்கள் எழுதிட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகேவா. ஷூல eine schönen Tag. ஸோ ஸ்கூல் டேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் டேஸ் இல்லைங்களா நம்மளுக்கு. ஸோ அந்த ஸ்கூல் டேஸ் பற்றி தான் இவங்க 8 பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ மேலே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கீழே இருக்கிறவங்க வந்து மேட்ச் பண்ணணும். சேம் இதை பற்றியே யார் பேசியிருக்கா அப்படின்னு நீங்கள் மேட்ச் பண்ணணும். இங்கே ஆபே சைடில் இங்கே யார் வராங்கன்னு நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ படிக்கிறீங்களா யாராச்சும். Ich wollte immer erwachsen sein, das letzte ist jetzt gar nichts mehr. In der Schule hatte ich so viele Freiheit. Unser Wochen Sommerferien, das musste man nicht machen und konnte immer ins Schwimmbad fahren. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அன் அடல்ட். சின்ன வயசில் இருக்கும்போதே நான் எப்போ பெரியவன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருப்பார். அது ஏன்னு இது வரைக்குமே எனக்கு புரியல, நான் ஏன் அப்படி நினச்சேன் அப்படின்னு. ஸோ ஸ்கூல் டைமில் வந்து எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சு. 6 வீக் வந்து சம்மர் ஹாலிடேஸ் இருந்துச்சு. அப்போ நாங்கள் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்றாரு. நெக்ஸ்ட்டு வேறு யாராச்சும் படிப்பீங்களா. வேறு யார் இருக்கா. ரேஷ்மாக்கு முடியுமா. டியூட்டியில் இருக்கேன் மேம். சரி சரி ஓகே. Ich bin erst mit L2-3 Math Deutschland gekommen. Am Anfang war es schwer. Ich konnte sprechen. Ich konnte ja die Sprache. Ich koche ein paar Monate ich weil Freuden und dann war alles gut. Ich hatte mit ihnen immer eine Reisenspaß hat Hauptsache wir gemacht uns jeden Tag sehen. Wir konnten uns jeden Tag sehen. Okay, Ma'am. Okay. Ich bin erst mit 14 Jahren nach Deutschland gekommen. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, 14 இயர்ஸாக இருக்கும்போது வந்து ஜெர்மனிக்கு வந்திருக்காரு. Am Anfang war es schwer. Ich konnte ja die Sprache nicht richtig sprechen. ஸோ பிகினிங்கில் ஊரை விட்டு வேறு ஊருக்கு வந்தால் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இவருக்கும். என்னால் ப்ராப்பராக பேசவே முடியல லாங்குவேஜ். Aber nach ein paar Monaten hatte ich viele Freunde. Dann war alles gut. ஆனால் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அண்ட் எல்லாமே எனக்கு நல்லா இருந்துச்சு. Ich hatte mit ihnen immer einen Reisenspaß. ஸோ அவங்க கூட நான் வந்து எப்போவுமே ட்ராவலிங் என்ஜாய் பண்ணேன்.
Hauptsache மெயின் திங் என்னன்னா we are content uns jeden Tag sehen. நாங்க எவ்ரிடே மீட் பண்ண முடிஞ்சது, எங்களால ஒருத்தர் பார்த்துக்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா? கேக்குதாமா? Okay, நான் படிக்கிறேன். Wer kennt noch die Englischlehrerin Frau Lindner? Wir sollten jeden Tag 30 Wörter lernen und mussten 3 Mal pro Woche einen Vokabeltest schreiben. Man durfte keinen Fehler machen. Sie war sofort wütend. Zum Glück hatte ich auch tolle Lehrer und der Direktor war nett. So who knows the English teacher Frau Lindner? Wir sollten jeden Tag 30 Wörter lernen. So every day வந்து நாங்க 30 words படிக்க வேண்டியதா இருந்துச்சு. And every three times per week வந்து vocabulary test எழுத வேண்டியதா இருந்துச்சு. No one is allowed to make mistake. இல்லைன்னா அவங்க இமீடியட்டா ரொம்ப ஆங்கிரியா ஆயிடுவாங்க. Zum Glück hatte ich auch tolle. So luckily எனக்கு இன்னும் நல்ல great teachers, director எல்லாமே நல்லா இருந்தாங்க. So, ich musste jeden Tag schon um 5:30 aufstehen. Schrecklich. Ich habe auf dem Land gewohnt und musste mit dem Bus um 7 Uhr zur Schule fahren. So இவர் என்ன சொல்றாருன்னா எவ்ரிடே வந்து நான் 6 o'clock எந்திரிக்கணும். ஸோ ரொம்ப டெரிபிள். ஸோ ஏன்னா நான் வந்து சிட்டி அவுட்ஸ்கட்ஸில் இருந்தேன். ஸோ எவ்ரிடே நான் பஸ்ஸு 7 o'clock எனக்கு பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு. அதனால் Ja, Frau Lindner war sehr streng, aber ich denke gern an die Schule. Ich hatte gute Lehrer und die Unterricht hat meistens Spaß gemacht. Ich habe kurz vor dem Abitur die Schule gewechselt. Aber mit vielen Freunden von der alten Schule habe ich heute noch Kontakt. Sorry. ஸோ இவங்க என்னென்னா ஃப்ரா லின்னர் எனக்கு நல்லா தெரியும். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் ஸ்கூலை பற்றி நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து குட் டீச்சர்ஸு அந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஷார்ட் ஃப்ரம் ஹை ஸ்கூல் முடிக்கிற கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நான் ஸ்கூல் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இன்னுமே எனக்கு ஓல்டு ஸ்கூலில் இருக்கிற மெனி ஃப்ரெண்ட்ஸோட இன்னுமே எனக்கு கான்டாக்ட் இருக்குது. ஸோ இது யாருக்கு மேட்ச் ஆகுது? யார்? ஃப்ரா லின்னர். ஸோ இவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரா லின்னர். ஸோ இவங்களுக்கு தான் மேட்ச் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஏ போடணும். ஏ. ஸோ அடுத்தது Ich musste erst um 7:45 aufstehen, immer noch früh. Jetzt bin ich an der Uni und kann wenigstens an 2 Tagen später kommen. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 7:45. ஸோ 7:15 எல்லாமே வந்து எழுந்திரிக்கணும். ஆல்வேஸ் ரொம்ப ஏர்லியாக இருக்குது எனக்கு. அண்ட் இப்போ வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கிற நான் 2 நாள் கழிச்சு கூட நான் போகலாம் யூனிவர்சிட்டிக்கு, எனக்கு ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு யாருது மேட்ச் ஆகுது? பி வந்து இவர் தான். சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஸோ இவர் தான். ஸோ இதுதான் பி. ஸோ அதுக்கப்புறமா Oh je, die Freunde waren auch für mich immer wichtig. Ich habe viele lustige Erinnerungen an die Schulzeit. Die Partys waren auch immer witzig. Nur das Essen in der Cafeteria war furchtbar. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து நிறைய மெமரிஸ், ஸ்கூல் டைம் மெமரிஸ் நிறைய எனக்கு ஃபன்னி மெமரிஸ் எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. பார்ட்டிஸ் வந்து ஆல்வேஸ் எப்போவுமே ஃபன்னியாக இருக்கும். அந்த கேஃபிடேரியாவில் இருக்கிற ஃபுட்டு மட்டும்தான் ரொம்ப டெரிபிளாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இவர் யார் சொல்கிறாங்கன்னா இவங்க தான்
ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில ja, das kenne ich gut. Jetzt arbeite ich in einem Reisebüro und habe so wenig Zeit. In der Schulzeit konnte ich nachmittags meine Freunde treffen und alle paar Wochen waren Ferien. Ich konnte ausschlafen, aber heute. ஸோ ஆமாம், எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து இப்போ ட்ராவல் ஏஜென்சி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப கம்மியாக தான் டைம் கிடைக்குது. ஸ்கூல் டைமில் வந்து ஆஃப்டர்நூன்ஸில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுவோம். அண்ட் எவ்ரி கப்புள் ஆஃப் வீக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு இது இருந்துச்சு, ஹாலிடேஸ் இருந்துச்சு. அண்ட் நான் நல்லா தூங்கலாம். ஆனால் இப்போ வந்து டைம் இல்லை அப்படின்றது. ஸோ இது வந்து டி. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வேர்ப்ஸ் ப்ரிட்டாரிட்டிவ் பாஸ்ட் டென்ஸில் மாடல் வேர்ப் எல்லாம் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. கர்னன் வந்து கான்டன், ஓலன் வந்து ஓல்டன். இது எல்லாத்துக்குலேயுமே வந்து டீ ஆட் பண்ணுவாங்க, நடுவில் டீ ஆட் பண்ணுவாங்க. கார்னன் வந்து கான்டன், இது ஓல்டன், டுர்டன், ஜால்டன். அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் வந்து அந்த மாதிரி இது ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க இங்கே. கர்னன், ஓலன், டுர்ஃபன், ஜாலன். கர்னன்னா குட்டு, ஓலன்னா உட்டு, டுர்ஃபன்னா அலௌடு, ஜாலன்னா ஷுட்டு. ஸோ இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அது அப்படியே நீங்கள் பாஸ்ட் டென்ஸ்க்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா ஒரு டீ நடுவில் இந்த இடத்துல கான்டன், ஓல்டன், டுர்ஃப்டன், ஜால்டன். ஸோ இந்த மாதிரி டீ ஆட் பண்ணாலே வந்து அது பாஸ்ட் டென்ஸில் வந்துடும். ஸோ இது கான்ஜுகேட் பண்ணும்போது இஷ் முஸ்டர், டூ முஸ்டஸ்ட், எல்லாத்துக்கும் டீ ஆட் பண்ணுறாங்க. ஏர் முஸ்டர், வியர் முஸ்டன். ஆக்சுவலி மிஸ்டன், இந்த மிஸ்டன் இருக்கு இல்லைங்களா, மிஸ்டன் வரும். இது வந்து மிஸ்ட், முஸ்டட். உங்களுக்கு புக்கில் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி தான் வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ நான் எழுதிடுறேன். வியர் வந்து முஸ்டன், ஐஎச்ஆர். இயர் வந்து முஸ்டட். இந்த சி ஸ்மால் சியும் பெரிய சி வந்து இதுவும் அதே தான், முஸ்டன். ஸோ இது இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓல்டே கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி வேற எங்கே கொடுத்துருக்காங்க, முஸ்டே கொடுத்துருக்காங்க, கான்ட. ஸோ இது எல்லாமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இஷ் கான்ட, வி ஆர் கான்டன், வி ஆர் ஜால்டன், டுர்ஃப்டன், டுர்ஃப்ட, அதுக்கப்புறமா முஸ்ட, அதுக்கப்புறமா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க மிஸ்டே கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி சென்டென்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கிங்க. அண்டர்லைன் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்குமே போதும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா? ஓகே. ஸோ இதெல்லாமே நீங்கள் இந்த லைனில் இருக்குது அப்படியே செக் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஓகே. எல்லாமே செக் பண்ணிங்கன்னா இந்த இஷ் வோல்டர் எர்வாக்சன் ஜைன் இதுவும் வேர்ப் தான், ஆனால் இது கடைசியில் வந்திருக்கு.
அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க.